வணக்கம் ஹேமச்சந்தர். தற்போது தாழ்வு பகுதியுடைய தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம். இப்போ பார்த்தோம்னா, நமக்கு அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காவிரி டெல்டா கடலோர பகுதிகளில் நிலை கொண்டிருக்கு. அடுத்த 18 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு வடமேற்கு திசையில் வட தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. எங்கெங்கெல்லாம் கனமழை வாய்ப்பு இன்னைக்கு நைட் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு சில வானிலை ஆய்வறிக்கைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நைட்டு சென்னையில பலமான கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இன்று காலை முதலே காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மழை பதிவாகிட்டு இருக்கு. தற்போது இரவு நேரத்துல பார்த்தோம்னா, நமக்கு கடலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்ல மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. இனி வரக்கூடிய நேரங்கள்ல செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல மழை தொடரும். இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்துல ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோரத்தின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று இரவு நேரம் செல்ல செல்லதான் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். கடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் இன்று இரவு நேரத்துல மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரித்து நாளை காலை பரவலான மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா. ஏன்னா நமக்கு கடந்த 2 நாட்களாகவே மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இன்று காலை முதல் விட்டு விட்டு பெய்து வரும் மழை நாளைய தினம் தீவிரமடைய இருக்கு. குறிப்பா நாளை, இன்று நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரத்துல பரவலா கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமா பல்வேறு மாவட்டங்கள்ல விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் மற்றும் காவிரி படுகை மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடும் அளவிற்கான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது. விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் நாளை காலை வெளியிடுவாங்க அப்படின்னு. இப்ப வட மாவட்டங்கள் ஓகே, தென் மாவட்டங்கள் அதே மாதிரி மேற்கு மாவட்டங்கள்ல எந்த மாதிரியான மழைப்பொழிவு இருக்கும்? தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இன்று இரவு பரவலா கனமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பா ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்லையும் இன்று இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மலை பிரதேசங்கள் இப்ப வால்பாறை, ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான இடங்கள், அதே மாதிரி கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் எப்படி? அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிக கனமழையோ அல்லது பெரிதாக பாதிக்கும் அளவிற்கோ அந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவைன்னு நினைக்கிறீங்க? குறிப்பா பார்த்தோம்னா, இது குறித்து இப்ப தற்போது ரெட் அலர்ட் எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்துல இந்த மழைப்பொழிவுனால, இந்த தாழ்வு மண்டலத்தினால தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவிற்கு பெரும் மழைப்பொழிவாக இருக்க போறதில்லை. அதே மாதிரி இந்த அதீத கனமழை எச்சரிக்கை என்பது கடலோர பகுதிகளின் மாவட்டத்துல ஓரிரு இடங்கள்ல தான் பதிவாகும். மாவட்டம் முழுவதும் அனைத்து இடங்கள்லையும் பதிவாகாது. அதனால மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்துல இந்த தீவிரமான மழையின் காரணமா, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமா பெய்யக்கூடிய இந்த தீவிரமான மழையினால தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கலாம், போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம். இது போன்றவற்றை குறிப்பாக சென்னை நோக்கி திரும்பக்கூடிய வெளியூர் மக்கள் சற்று மழைக்கு தயாராகி அதற்கு ஏற்றாற்போல் தங்களது திட்டமிடலை செய்வது நல்லது. நன்றி ஹேமச்சந்திரன். நன்றி. நன்றி.